ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைனலி கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே நேரம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்து அப்படியே தெருக்கி விட்டுருப்பீங்க. எனக்குமே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு தளபதியோட ஃபேன் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணி தான் இந்த மாதிரி கட் பண்ணி போனோம். ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இந்த ட்ரெய்லரை நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதியோட முந்தைய படங்களோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், தளபதி முந்தைய படத்தில் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், கடைசியாக வந்து அந்த கடைசி கிளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை மாமணிக்கு முருகன் அந்த பாட்டு பாடுவார்ல, அதெல்லாம் வந்து ட்ரெய்லர் சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு. தமிழ் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தளபதி ஃபேன்ஸ் கொண்டாடும் ட்ரெய்லர்னு நம்ம சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் தமிழ் ட்ரெய்லரை அந்தளவுக்கு செம்மையாக கொண்டாடுறாங்க. நீ ஏன்ப்பா தமிழ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஹிந்தி வெர்ஷன்லையோ இல்லை தெலுங்கு வெர்ஷன்லையோ பார்த்துட்டிங்கன்னா இந்த தளபதி முந்தைய படத்தோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்காது. இந்த கடைசி கிளிப்பில் கூட வந்து மருதமலை மாமணிக்கு முருகையான்னு ஒரு பாட்டு பாடுவார்ல, அதோட வந்து தமிழ் ட்ரெய்லரில் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வந்து ஹிந்தி ட்ரெய்லர்லையோ தெலுங்கு ட்ரெய்லர்லையோ வந்துச்சுன்னா அந்த கிளிப்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் வந்துட்டிங்கன்னா ஒரு தரமான ஒரு கமர்ஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு அந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. படம் வந்து இந்த படத்தில் விஜயகாந்த் சார் வந்துட்டு அவர் வந்து ஏஐ மூலியமாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் காட்டவே இல்லை. வந்து டோனி இந்த படத்தில் கேமியோ பண்ணுறதா சொல்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 3 விஜய் அவர்களை காட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒன்று வந்து ஓல்டு மேன் வச்சு விஜய் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் மேன் லைட்டாக தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இன்னும் வந்து முழுக்கடின்னு சேவ் பண்ணி மீசையில் எடுத்த ஒரு விஜய் அப்படி காட்டின மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு திருப்பி படத்தில் ஒரு விஜய் மாதிரி காட்டின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பட் வந்துட்டு இந்த கோட் படம் ஆரம்பிக்கும் போது அந்த கோட் படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் படம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலுக்கான வாடகை அடிக்கலைப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. படம் வரும்போது இன்னும் ஏகப்பட்ட ட்விஸ்டில் வந்துன்னா படத்தில் ஒழிச்சு வச்சாலும் வச்சிருப்பாங்க. பார்க்கலாம் மங்க ஒரு 2 கேரக்டர் என்ன மாதிரி இருக்க போகிறான்றது என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட வில்லனாக வருவார்ல, அவர் இந்த படத்தில் வராது. ட்ரெய்லர் கூட அவர் பார்த்துருப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு துரோகம் பண்ணுற போகிறாரு. அவர் பண்ணுற துரோகத்தினால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஆக போகுது. அந்த ஒரு கேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு கேரக்டர் வந்து பிரசாந்த் சார் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் செத்து போயிடுவார்ன்றது கன்ஃபார்மாக தெரியுது. ட்ரெய்லர் காட்டும் போது அவர் விஜய் சார் ஒரு சண்டையிலும் போவார். கண்டிப்பாக அந்த கேரக்டர் கண்டிப்பாக இந்த படத்தில் முடிகிறதும் கண்டிப்பாக கொண்டுருவாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டுருவாங்கன்றது கன்ஃபார்ம் தெரியுது. இந்த 2 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ண போகிற கேரக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் சாக போகிற கேரக்டர். இது 2மே நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணிடலாம்.